So hi, good afternoon. So இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைட் போகலான்னு பிளான் போட்டிருக்கேங்க மணப்பாறை வரையும். ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு டேம் ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் எடுத்துட்டேன். 50 கிலோமீட்டர்ஸ் ரைடு. இதான் என்னோடய வீடு. திருச்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஸோ நம்ம இதை காட்டுவோம். ஒரு டேம் ஒன்று இருக்குங்க மணப்பாறை தாண்டி ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் கேப்பில் இருக்குது. ஸோ அந்த டேமுக்கு தான் இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொஞ்சம் இன்டீரியர் அது, கொஞ்சம் மணப்பாறைலேருந்து கொஞ்சம் இன்டீரியர் அது. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு, அந்த ரைடை நம்ம இன்றைக்கி பண்ணுவோம், சண்டே ரைட் மாதிரி. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரவுட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. சரியான வெயில், தாங்க முடியல. அப்படியே கண்ணிலலாம் அடித்து தள்ளுது, சுத்தமாக முடியல. ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்பா சாமி நவம்பர் டைமில் போனது. ஸோ சும்மா சின்னதாக ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம். 200 போட்டிருக்கேன். ஆவரேஜாக சிட்டி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 21 to 22 தரும் மைலேஜ். ஹைவேல மட்டுமே க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக உங்களுக்கு 24 தரும். நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டியாச்சு. ஸோ இந்த பதனி கூட கிடச்சா வாங்கிட்டு போகலாம். என்னன்னா அந்த பதனியில் எல்லாரும் வெள்ளத்தையும் சுண்ணாமையும் கலந்துடுறாங்க. ஒரு ஏத்தர் இந்த வெஸ்பாவை கொடுத்து பேசாமல் ஒரு ஏத்தர் வாங்கிடலாம் போட்டேன். ஏதோ கால் வருது, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். ஸோ அப்புறம் எங்கே இருக்கோம்னா ராம்ஜிநகரில் இருக்கும். மேபி திருச்சியில் இருக்கவங்களுக்கு இடம் தெரிஞ்சிருக்கும். ராம்ஜிநகர் காலேஜ் பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் அந்த இடத்துல வரை சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த இடம் மட்டும் ஏன் பைஃபர்கேட் பண்ணி போட்டிருக்காங்க, எதுக்காக? இந்த சைடு ரோடு போட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த இடத்துல மட்டும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் இது ஏன்னு தெரியல. ஒருவேளை இந்த சர்ஃபேஸ் அப்படி இருக்கா, ஒழுங்காக பேஸ் இல்லையா, இல்லை 2 மாடி போட்டாலும் ரோடு அப்படியே அங்கிருதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு போடவே கிடையாதுங்க இங்கே எங்கேயுமே. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு அவங்க போடவே மாட்டுறாங்க. இந்த இடத்துல மட்டும் இப்படி விரிஞ்சு வர்றதுக்கு அதில் அப்படியே கண்டினியூஷனாக போட்டிருக்கலாம். என்ன அது பிளானு, அது என்னங்கிறது விவரம்னு ஒன்றுமே தெரியலை. இன்னும் மணப்பாறை 28 கிலோமீட்டர்ஸ். ஸோ NH 45 மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 1:59 ஆயிடுச்சு. 1:45க்கு கிளம்புனேன் வீட்டில் இருந்து. அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அங்கே இங்கே கொஞ்சம் கேமரா ரெக்கார்டாக பார்த்துட்டு ஆங்கிள்லாம் செட் பண்ணிட்டு வரதுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போயுமே இங்கே எடுத்தோடனே நம்ம என்னதான் நம்ம க்ரூசிங் ஸ்பீட், என்னதான் இங்கே ஒரு நல்ல ரைடர் க்ரூசிங் ஸ்பீட் வந்து ஒரு 90-80 வச்சுருந்தாலும் என்னோட அட்வைஸ் எடுத்தோடனே ஒரு 90க்கு போயிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு 40 போயிட்டு அதில் ஒரு பேஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரிதம் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 60, 80 அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்பீடு ரீச் ஆகும். 100ங்கிறது ஒரு ஆப்டிமம் ஸ்பீடுங்க வண்டியை பொறுத்த வரையும். 100க்கு மேலே போன எனிதிங் மோர் தென் 100 இஸ் டேஞ்சரஸ். டெஃபினெட்லி காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, இந்தியன் ரோட்ஸு இங்கே வருங்க ஃபன் பண்ணுறாரு. அவர் நான் பார்க்கலன்னா நின்றுக்க மாட்டாப்ல. ஸோ எனிதிங் மோர் தென் 100 வந்து கண்டிப்பாக டேஞ்சர். 100ங்கிறது ஒரு கண்ட்ரோலபிள் ஸ்பீடு தான். அது ஓரளவு, அதாவது நமக்கு போரும் அடிக்காமல் ஓரளவு சேஃபஸ்ட் சைட்லேயே நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா 100 வந்து ஒரு நல்ல ஸ்பீட். ரொம்ப ரோட்டுக்கு லெஃப்ட்லேயும் போயிடாதீங்க, ரொம்ப ரைட்டுக்கும் போயிடாதீங்க. ரோட்டோட சென்டர் இது கிடையாதுங்க. எப்பயுமே ஹைவேஸோட சென்டர் இது கிடையாது. ஹைவேஸோட சென்டர் இதுதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி, என்னோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் சரி, இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணிங்கன்னா, அதாவது சென்ட்ரல் லைனுக்கு ஒட்டி கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா 2 சைடு ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கிட்டிருந்து யார் ஏதாச்சும் ஒரு நாயகி உள்ளே வந்தாலும் சரி, அங்கிட்டிருந்து உள்ளே வந்தாலும் சரி, நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். 2 சைடு ஈக்குவல் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஓரத்தில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் அந்த சைடு நம்ம ஒதுங்கி தப்பிக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. நிறையா ஸ்பேஸ் இருக்குது, நம்ம அக்சஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஒதுங்கி தான் நீங்கள் தப்பிக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ரோட்டை விட்டு கீழே இறக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அவ்வளோதான் அது. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் காட்டினேன்னா என்னோட காலேஜ் இல்லாமல் சரிதான் தெரியல உங்களுக்கு. TJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பயங்கரமான ஒரு ட்ராப் அவுட் குரூப்னாங்க. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு, இந்த JJ ஃபைசல் பிரியாணி இருக்குல்ல, இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டி கடையில் ஸ்டார்ட் பண்ணாருங்க. இனாம்குளத்து பிரியாணினாலே திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஹைதராபாதி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் பிரியாணி இங்கே பயங்கர ஃபேமஸ். இது
இருந்தது கொஞ்சம் பெரிய தள்ளுவண்டியாக மாறிச்சு. அப்புறம் டாடா ஏ ஷாப்பாக மாறிச்சு. அப்புறம் அதே இடத்துல கொஞ்சம் லேண்டு வாங்கி சின்னதாக ஆஸ்பரா ஷீட்லாம் போட்டு குடிசை வீடாக போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணார். அப்புறம் அது ஆஸ்பராசம் மாறிச்சு. அப்புறம் சிமெண்ட் பில்டிங் கட்டினாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 டேபிள் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு ஹோட்டலே இருக்குங்க. எல்லாமே ஆட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டாப்பை போடுவோம். எப்பயுமே கொடைக்கானல் போனாலும் சரி, திண்டுக்கல் போனாலும் சரி, ரைடோ காரோ இங்கே ஒரு ஸ்டாப்பை போடுறது எங்களுக்கு ஒரு உலக வழக்கமாக ஆயிடுச்சுங்க. சின்னதாக ஒரு ஸ்டாப்பை போட்டு டீயோ ஜூஸோ குடிப்போம். கண்டிப்பாக டீ குடிக்க மாட்டேன், ஜூஸை தான் குடிப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் வந்தோடனே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. இது 8 ரூபாண்ணே. 8 லட்சமா? 2 இன்ச்சுண்ணா? ஆமாண்ணே. கரெக்டாண்ணே. மேக்ஸிமம் நான் வண்டியோட ப்ரைஸை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி கேட்டால். அவர் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப பார்த்து ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் தான் கடைசியாகவே அவர் வந்து கேட்டார். உங்களுக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருக்கும், நம்மளால வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் எங்கே பார்க்கறது, எங்கே நம்ம இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்க சூழ்நிலை அப்படி. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு உயர்வுங்கிறது ஒரு வரும், கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானுமே இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும், எனக்கும் நம்பிக்கை இருக்குது. யாரோட லைஃப்பும் அப்படியே போயிடாது. நான் கார்டு இருக்கா இருக்கேன். நீ என் ஒய்ஃப் சிக்கன் வேறு சமைச்சு வச்சுருக்கா. ஏதோ கிராமத்து ஸ்டைலில் சமைக்கிறேன்ட்டு செஃப் தாமோட வீடியோலாம் பார்த்து பயங்கரமாக சமைச்சிட்டா. நான் எஸ்கேப் போயிட்டேன். அப்படியே போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன சமைச்சிருக்கா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, உயிர் சேதம் இருக்குதா, சாப்பிட்லாமா இல்லை துபாய்க்கே போயிடலாமா அப்படிங்கிறத அங்கே போய் முடிவு பண்ணிடலாம். கட்லரை தோட்டம் ப்ராப்பர் கிராமத்துக்குள்ள போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரி போக தான் பிடிக்கும். ப்ளசண்ட்டாக டிராஃபிக் கிடையாது. நாய் குறுக்க வந்தாலும் 2 சைடு வேடிக்கை பார்த்துட்டு தாங்க வரும், 2 சைடு ரோட்டை பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணும். இதுதான் நினைக்கிறேன். இப்போதான் வந்தேன். ஆனால் அப்போ ரோடு இல்லை, ப்ராப்பராக இருந்துச்சு. அதனால் மண் ரோடாக இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டிருக்காங்க. அவரோட ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் வில்லேஜில் வந்து ரோடு போட்டுறாங்க. வேறு பயங்கர பச்சை பஸ்ஸே இருக்கணும். நெல் தான் நினைக்கிறேன். தாத்தா பாட்டியெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான். இன்ன வரையும் லேண்டு இருக்குது, நமக்கு விவசாய நிலம் இருக்குது. குத்தகைக்கு விட்டுருக்கோம், நம்மளால் போய் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் அந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அது என்ன அப்படியே வச்சுருக்கோம், விற்கலை, லேண்டு போடல, எதுவும் பண்ணல. இந்த இடத்துல மட்டும் பேட்ச் ஒர்க். ரைட்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை சடசடன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நானும் ரெயின் கியர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. கோபுரம்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த செனால தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வேறு எந்த அளவு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஆனால் திடீர்னு மழை சடன்னு டப்புன்னு நிப்பாட்டி அப்படியே தூக்கி எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு, பேக் இப்போ கூட முடியல பாருங்கள், பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் அது சார்ஜும் போட்டிருக்கேன். ஏன்னா கோப்ரோ வந்து நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட கிடையாது. அந்த இடத்துல தண்ணி போடுச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. இந்த வீடியோ எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த செனாவோட மைக்கோட வாய்ஸில் தான் இருக்கும் கிளாரிட்டி. இதோட கிளாரிட்டி ஓகே. ஒரு ஸ்பேராக வேணால் வச்சுக்கலாம், ஒரு ஆக்சிலரி கேமரா வேணால் வச்சுக்கலாம் ஃபார் ரெக்கார்டிங். ஸோ இந்த லெஃப்டில் தான் எடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் அந்த டேம் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பிரச்சனைனா நம்மளால அங்கே இருக்க முடியாது. அவங்களாம் அதுக்கு அடாப்ட் ஆகி இருக்காங்க. நம்மளால் இந்த கமர்ஷியல் வேர்ல்டுலேருந்து வெளியில் வரவே முடியாது. வேணுன்னா வந்து சொல்லிக்கலாம், வந்து நம்ம வந்து இங்கே இருந்தால் செம்மையாக இருக்கும், சிட்டி லைஃப் விட்டு வெளில வந்துருந்தால் நல்லா இருக்கும்னு. மேபி ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்துக்கலாம். ஆனால் நம்மளால தான் இங்கே இருக்க முடியாதுங்க. வந்து இருந்தால் ஒரு 4 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா கிராமத்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா கைத்து கொட்டாயில் படுத்து மரத்துக்கடையில் தூங்கிட்டு, கொல்லை பக்கத்தில் தெரியுதுங்களா பருத்தி போட்டிருக்காங்க. அப்புறம் அதை சுற்றி பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பாவக்காவா கொத்தவரங்க ஏதோ ஒரு காய் தான் அது. ஆனால் கண்டிப்பாக பாவக்காய் இல்லை கொத்தவரங்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கரும்பு போட்டிருக்காங்க பாருங்களேன்.
ஒரு விதமான லேண்டில் அலுவியல் சாயிலாக என்ன சாயில்னு தெரிலது, எத்தனை பயிர் சாகுபடி பண்ண முடியுதுன்னு. இப்போ நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் சாயில் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும், தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி மண் வேணும். வந்தாச்சு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஃபேமிலியாக வந்து பிக்னிக் மாதிரி வந்திருக்காங்க. நல்லாயிருக்கும் பிக்னிக், இந்த மாதிரி பிளேஸ் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னன்னா ஃபஸ்ட்டு கோப்ரோக்கு ஸ்பேர் பேட்டரியும் இந்த ஸ்பேர் சார்ஜரையும் வாங்கணுங்க. ஒரு பேட்டரியை வச்சுட்டு வேலைக்கு உள்ளே அலௌடு கிடையாது. ஹேய் செல்லக்குட்டி, வேட்ட நாய் செம்மையாக இருக்குது பாருங்க, ரொம்ப அருமையான டேம். பிக்னிக் ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், ஆனால் இருந்தாலும் இங்கே குப்பையாக தான் இருக்குது. டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடியில் வருமானு தெரியல, ஆனால் செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம், செம்மையாக இருக்குது. நான் போன வாட்டி வந்தபோது இங்கே தண்ணியே இல்லை. ஆக்சுவலாக நான் அது வந்தப்போயும் நான் வந்து கொஞ்சம் அந்த ஜூலை செப்டம்பர் சீசன்லாம் வந்து ஆனால் தண்ணி இல்லை, மீன்லாம் தொல்லுது. ஆக்சுவலாக கண்ணை திறக்கவே முடியல, பயங்கரம். இங்கே பார்த்தீங்கன்னா இருட்டிக்கிட்டு வருது மேகம் பின்னாடி. ஸோ இதனோட ஃபஸ்ட்டு விலாகு தனியாக இருக்குது, அதனால் பேசுகிறதுக்கு வெக்கப்பட வேணாம், யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சினிமேட்டிக் வியூ, இந்த சினிமேட்டிக் வீடியோலாம் எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எடிட்டர் கையில் தான் இருக்குது, நம்ம நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நமக்கு எடிட் பண்ணி கொடுப்பான். முடியலாம் கொட்டி போச்சு, பசங்களுக்கு ஒரே கவலை தான். ஸோ நல்லா தான் இருக்குது வ்ளாக் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. இது வீடியோ எடிட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் எப்படி போட்டு காட்டுறதுன்னு தெரியல. என் ஒய்ஃப்லாம் பார்த்தா தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிப்பான், பசங்களாம் பார்த்தாங்கன்னா கலாச்சி எடுத்துருவாங்க. ஸோ இவனோட ஒரு செல்ஃபி அப்படியே ப்ளூ பேர்டு பக்காவாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் கெனல் ஓப்பனிங் அது. ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இங்கே எடுக்கிறதெல்லாம் கெனல் ஓப்பனிங், ஃபுல் டேம் ஓப்பனிங் கிடையாது இங்கே. கிளம்பலாம். சின்னதாக ஒரு ஜூஸ் வாங்கினேன், ஜூஸை குடிச்சிட்டு குப்பை தொட்டி இல்லை, பேக்கில் தான் வச்சுருக்கேன். கிளம்பலாம்டா செல்ல குட்டி. ஓகே, அப்படியே யூட்டனை போடுறோம், பட்டையை கிளம்புறோம். எனக்கு அதாவதுன்னு கூட தெரியல, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சித்தானத்தமில் இருக்கோம், மணப்பாறை கிராஸ் பண்ணிட்டோம். சும்மா ஒரு ரைடு அப்டேட் தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு கிளம்பணும், 2 மணிக்கு கிளம்பணும், ரொம்ப ஷார்ட் தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆலம்பட்டி புதூர், இந்த பேரை கேட்டாலே எங்களுக்கு காலேஜ் ஞாபகம் தான் வரும். இங்கே தாங்க ஒரு டாஸ்மாக் இருக்குது, காலேஜ் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், நடுவில் எங்கேயுமே கிடையாது. ஸோ பசங்க மச்சான் ஆலம்பட்டி புதூர் போகிறான்டா அப்படின்னாலே எனக்கு கண்டுபிடிச்சிருவோம், சரி இதுக்கு தான் போகிறாங்க. அதே மாதிரி கட்டடிச்சு வந்தாங்கன்னா என்ன மச்சி ஆலம்பட்டியா அப்படின்னா, ஆமாம் மச்சி அப்படின்னாங்க. அதனால் அந்த பேர். ஸோ இப்போ நம்ம திருச்சி ஐயப்பன் கோயில் லைஃப் ஸ்டைல் அந்த பில்டிங் கிட்டே இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்க்கு பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர், 3 லட்சமோ நாட் ஷோர், நான் எத்தனையோ லட்சம் பேர் இங்கே வந்து நின்று உட்காந்து வெயிலையும் மழையிலையும் கூடி இந்த இடத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக, இந்த ரோடுக்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரோடுன்னு பேர் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா. ஸோ இது நாங்களாம் முன்னாடி கோட் ரோடு தான் சொல்லிகிட்டு இருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரோடுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரோடு நேம் வந்துருச்சு. இந்த ரோடு ஃபுல்லாங்க அவ்வளோ கும்பல், இந்த ரோடு ஃபுல்லாக இங்கே அந்த கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு, இந்த சைடு, பின்னாடி எல்லா சைடும் கும்பல், இந்த ரோடு ஃபுல்லாக கும்பல். ஸோ நிற்க கேப் இல்லாமல் அவ்வளோ கும்பல். அண்ட் தென் எல்லோரும் நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்து ஒன்றா இது பிரச்சனை இல்லாமல், போலீஸ்க்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டை. எல்லோரும் சாப்பாடு, தண்ணி, ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட்ஸு அவங்க சைடு வந்து அவங்களால முடிஞ்சுது. நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணலை, ஒரு 50 பேர் 60 பேருக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. இது எங்களால் முடிஞ்சதா அப்போதைக்கு. இப்போ எங்கள் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு.
நேராக வீடு தான். வந்துடாதம்மா. எல்லாம் விசித்திரமாக பார்ப்பாங்க. இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் என்னைய, நம்ம வண்டியை வேற நல்லாவே தெரியும். அதனால் என்னடா அவன் ஜாக்கெட்லாம் போட்டு போகிறான். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு, அப் அண்ட் டவுன் வந்துச்சு. ஸோ நல்ல ஸ்பாட் இது. ஒரு வீக்கெண்ட் ரைடு, சண்டே ரைடு, நீங்கள் ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி போகிறதுக்கு ஃபேமிலியோட சரி, நீங்கள் தனியாக ஒரு சோலோ ரைட் பைக்கில் போகிறீங்கனாலும் சரி, ஒரு நல்ல ஸ்பாட் இது. நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக திருச்சியில். ரொம்ப கொஞ்சம் கம்மி நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும் இது. நல்ல ஸ்பாட் இது. நீங்கள் நல்லா போயிட்டு நல்லா ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைம்லேயும் போனால் நல்லா ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா சுற்றிலும் மலையாக இருக்கும், நல்ல மரங்கள், மலை நல்லாயிருக்கும். ஸோ 120 அரௌண்ட் 125 to 130 வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ண முடியல. எடுத்தோன்னே யாரும் ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. ஸோ போக இன்னும் கொஞ்சம் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுக்க நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே சேஃப், ஸ்டே பிளெஸ்ட். தேங்க்யூ.